தலைமைச் செயலர் அவர்கள், அதே போல் சட்டம் ஒழுங்கினுடைய ஏடிஜிபி அவர்கள், இங்கே கமிஷனரு, இவங்க எல்லாரும் நேராக ஆஜராகணும். சில பேர் வந்து விசியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் இதற்கு முன்னாடி அந்த ஹியரிங்கில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர் எல்லாமே நேரில் வந்திருந்தாங்க. அதே போல் கோவிலிருந்து ஈஓ இவர்கள் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. காணொலி வாயிலாக ஏடிஜிபி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம அவர் விசாரிக்கிற போது உத்தரவு வந்து மதிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த வழக்குக்காக காவல்துறை தரப்பினுடைய வழக்கறிஞர் அவர்கள் சில விஷயங்கள் நாம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அவர் இந்த டிவிஷன் பெஞ்சில் மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர்எஸ் ஒரு நபர் ஒரு நீதியரசர் அவர்களுடைய அந்த இதுலேருந்து மேல் விசாரணைக்கு போயிருக்கு, அப்பீல் போயிருக்கு இல்லையா, அந்த அப்பீல் பெஞ்சில் சொல்கிற போது நீதியரசர் வந்து தேர்தலில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஓப்பன் கோர்ட்டில் விசியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த எப்படி இதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸில் அவர் வந்து விகாஸ் சிங் கிட்ட சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அதுபோக விகாஸ் சிங் அவர்களுடைய சில கருத்துகள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கான அடிப்படை உரிமையே வந்து இல்லை, அவருக்கு இதாவது மனதாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவராக எல்லாம் முடிவு பண்ணுறாரு. காவல்துறை வந்து ஏன் வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிக்கலை அப்படிங்கிறத பற்றி பேசணுமே தவிர்த்து அவர் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறார், அது தீபத்தூணே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆகம சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறாரு. அப்படி அவருக்கு என்ன விஷயத்துக்காக அவர் ஆஜரானாரோ அந்த விஷயத்த சொல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு நீதியரசரை எந்த அளவுக்கு கிண்டல் கேலிங்கிற அடிப்படையில் கூட இதை ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை, அவர் தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாமே ஒரு நீதிமன்றத்தில் இந்த ஒரு சட்டத்தை, அதனுடைய ஆணையை, நீதிமன்றத்தினுடைய ஆணையை எப்படி குலைத்து ஒரு மடைமாற்றி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இன்றைக்கு கண்டெம்ட்டில் இன்னொரு விஷயம் கூட அவங்க ஐயா திரு ஜிஆர்எஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக மத நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, அவர் தலைமைச் செயலர் சொல்கிறாங்க, இந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் வந்து சில விஷயங்களை முடிவெடுத்திருக்கோம்.